வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழ்ல இந்த பழகுறது, பழக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா இங்கிலீஷ்ல இதுக்கு நெறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ எந்த மாரி இடத்துல எந்தெந்த வார்த்தைய யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வார்த்தை சோஷியலைஸ். சோஷியலைஸ் அப்படின்றது ரொம்ப காமனா, ஜென்ரலா ஒருத்தர் எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவார், பழகுவார், நட்பா இருப்பார். புதுசா பார்க்குறவங்க கிட்டயும் போய் கேஷுவலா நல்லா பேசி பழகுவார். இந்த மாரி மீன் பண்றதுக்கு நம்ம சோஷியலைஸ் அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு வெர்ப். இப்போ அவன் எல்லாரிடமும் நன்றாக பழகுவான். ரொம்ப ஜென்ரலா சொல்றது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி சொல்றதுக்கு ஹி சோஷியலைசஸ். ஹீன்னு வந்துட்டதுனால ஒரு எஸ் சேர்த்துருக்கோம். He socializes well with everyone. He socializes well with everyone. அவ புது இடத்துல யார்கிட்டயும் பழகல. அப்போ she didn't socialize in the new place. She didn't socialize in the new place. ஸோ socialize அப்படின்றது ரொம்ப பொதுவான வார்த்தை. ஜென்ரலா பேசுறது, பழகுறது அப்படி சொல்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை மிங்கிள். ஸோ மிங்கிள்ன்றது என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு குரூப் கூட நம்மளையும் போய் இணைச்சுக்கிறது. அப்படி பழகுறது. ஒரு குரூப் கூட நம்மளும் சேர்ந்து கலந்து பழகுறது. அந்த குரூப் கூட நம்மளும் போய் ஒன்றிணைந்து பழகுறது. ஸோ இத தான் நம்ம வந்து மிங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறப்ப ஏற்படுற பழக்கம். அதுக்கு தான் நம்ம மிங்கிள்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறம்லாம் நம்ம வந்து மிங்கிள்னு சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் புதுசா போய் ஒரு இடத்துல அவங்களோட கலந்து பழகுறதுக்கு தான் நம்ம மிங்கிள்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். அவள் மற்ற குழந்தைகளுடன் புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு பொண் குழந்தை இருக்கா. அவ மற்ற குழந்தைகளுடன் நம்ம எளிதாக கலந்து பழகி அப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதே மாதிரி ஒரு குரூப் கூட. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் மிங்கிள்ங்கிற வார்த்தை கரெக்டா இருக்கும். அப்ப ஷி மிங்கிள்டு ஈஸிலி. எளிதாக கலந்து பழகி. அப்ப ஷி மிங்கிள்டு ஈஸிலி. மற்ற குழந்தைகளுடன் வித் அதர் கிட்ஸ். அப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டா. அண்ட் ஸ்டார்டட் பிளேயிங். ஷி மிங்கிள்டு ஈஸிலி வித் அதர் கிட்ஸ் அண்ட் ஸ்டார்டட் பிளேயிங். பையன் புதுசா ஒரு கிளாஸ்க்கு போறான். அப்ப புதிய வகுப்பு தோழர்களுடன் ஒன்றி பழகுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துச்சு. கொஞ்சம் நாள் ஆனுச்சு. அப்படியே நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த குரூப் கூட ஆல்ரெடி இருக்கிற மாணவர்களோட இவன் போய் தன்னை இணைச்சுக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது அப்படின்னு சொல்ல போறோம். சரி இது காலம் எடுத்தது அப்படின்னு சொல்றதுக்கு இட் டுக் ஹிம் சம் டைம். எதுக்கு? டு மிங்கிள் வித் ஹிஸ் நியூ கிளாஸ்மேட்ஸ். டு மிங்கிள் வித் ஹிஸ் நியூ கிளாஸ்மேட்ஸ். இட் டுக் ஹிம் சம் டைம் டு மிங்கிள் வித் ஹிஸ் நியூ கிளாஸ்மேட்ஸ். ஸோ சோஷியலைஸ் பார்த்தோம், மிங்கிள் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கெட் அலாங். சோஷியலைஸ் அப்படின்றது ரொம்ப ஜென்ரல் டேர்ம். பொதுவாக மற்றவங்களோட பழகுறது அப்படின்றதுக்கு நம்ம சோஷியலைஸ்ன்னு சொல்லுவோம்னு சொன்னோம். மிங்கிள்ன்றது புதுசாக ஒரு குரூப்பில் போய் நம்மளும் சேர்ந்து பழகுறது அப்படின்னு சொன்னோம். இப்போ புதுசாக ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மிங்கிள் ஆகணும். புதுசாக ஒரு கிளாஸில் ஒருத்தவங்க போய் சேர்ந்தா அந்த கிளாஸில் உள்ளவங்களோட மிங்கிள் ஆகணும். ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா அங்கே இந்த தெருவில் இருக்கவங்களோட நம்ம போய் மிங்கிள் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கெட் அலாங்ன்ற ஃப்ரேஸ் பார்த்தீங்களான்னா புதுசா இல்ல. நம்ம ஆல்ரெடி இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரோடையும் இணக்கமா பழகுறோம், நட்பா பழகுறோம், சண்டை சச்சரவு இல்லாம எப்படி ஒத்து போறோம். அதுதான் கெட் அலாங். ஸோ ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளரையா இருக்கலாம், ஒர்க் பிளேஸா இருக்கலாம், இல்ல நம்ம தெருவுல இருக்கிற மத்தவங்களோடயா இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறவங்க கூட நம்ம எப்படி இணக்கமா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கெட் அலாங்ன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அவன் ஆஃபீஸ்ல எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவான். புதுசா வந்தவங்க கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தர் மற்றவங்கள்ட்ட எல்லாம் நல்லா பழகுவான் அப்படின்னு சொல்ல போறோம். அதே மாதிரி ஜென்ரலா ஒருத்தவங்க எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சோஷியலைஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் அவன் இணக்கமா இருப்பான், ஒத்து போவான் அப்படி நம்ம மீன் பண்றோம். அதனால தான் கெட் அலாங்ன்ற வார்த்தையை இந்த இடத்துல அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம இங்கே யூஸ் பண்றோம். அப்போ ஹி கெட்ஸ் அலாங் வித் எவ்ரி ஒன் இன் தி ஆஃபீஸ். ஹி கெட்ஸ் அலாங் வித் எவ்ரி ஒன் இன் தி ஆஃபீஸ். எப்படி நீ உன் கிளாஸ்மேட்ஸ்ட எல்லாம் நல்லா பழகுவியா அப்படி கேட்குறோம். ஸோ புதுசா போறேன்னா நீ வந்து மிங்கிள் ஆயிட்டியா அப்படி கேட்போம். இங்க அப்படி கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவியா, இல்ல சண்டை போடுவியா, ஃப்ரெண்ட்லியா இருப்பியா அப்படி நம்ம கேட்குறோம். அப்போ டூ யூ கெட் அலாங் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ்? டூ யூ கெட் அலாங் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ்? இங்க வந்து கிளாஸ்மேட்ஸ் அப்படின்றதுனால உன் வகுப்பு தோழர்களிடம் நீ நல்லா பழகுவியா அப்படி நம்ம தமிழ்ல சொன்னோம். இப்போ இந்த இடத்துல கிளாஸ்மேட்ஸ்ன்னு இல்லாமல் பிரதர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
டு யூ கெட் அலாங் வித் யுவர் பிரதர் அப்படி கேட்குறப்போ நீ உன் அண்ணனோட நல்லா பழகுவியான்னு கேட்குறா தமிழில் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தமிழ் அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? உன் அண்ணனோட உனக்கு நல்லா ஒத்து போகுமா? உனக்கும் அண்ணனுக்கும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கா? அப்படி கேட்போம் இல்லையா? உனக்கும் உன் அண்ணனோட இல்லை உன் தம்பியோட நல்லா ஒத்து போகுமா? உங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா? அப்படி கேட்குறோம். அதுக்கும் டு யூ கெட் அலாங் வித் யுவர் பிரதர்? டு யூ கெட் அலாங் வித் யுவர் பிரதர்? அப்படிதான் கேட்போம். இப்போ எனக்கு இவங்களோட ஒத்து போகும், இல்ல இது ஒத்து போகாது அப்படிலாம் சொல்றதா இருந்தா நம்ம வந்து வித்து வச்சு யாரோட அப்படி சொன்னோம். ஜென்ரலா அவர்களுக்குள் ஒத்து போகாது அப்படி மட்டும் நம்ம சொல்லணுமானா, தே டோன்ட் கெட் அலாங் அப்படி சொன்னா போதும். தே டோன்ட் கெட் அலாங் அவங்களுக்குள்ள ஒத்து போகாது அப்படி சொல்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை அக்வைண்டன்ஸ். ஒருத்தர் வந்து சும்மா அறிமுகமானவர், ஒரு சும்மா பழக்கம் அவ்வளோதான். ஸோ ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. இந்த தெருவுல இருக்கிற ஒருத்தர் பார்த்தா, "என்ன சார் எப்படி இருக்கீங்க?" அந்த மாரி பேசுவோம். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து அக்வைண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் சும்மா பழக்கம் அவ்வளோதான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்றதுக்கு, "ஹி இஸ் ஜஸ்ட் அன் அக்வைண்டன்ஸ். ஹி இஸ் ஜஸ்ட் அன் அக்வைண்டன்ஸ்" அப்படி சொல்லுவோம். எப்படி அந்த ஊர்ல உனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்படின்னா, "இல்ல எனக்கு நெறைய பழக்கமானவங்கலாம் இருக்காங்க. பட் ரொம்ப உண்மையான நண்பர்கள்லாம் சொன்னோம்னா ஒரு சிலர் தான்." அப்படி சொல்லுவோம். ஸோ ஐ ஹேவ் மெனி அக்வைண்டன்ஸஸ். இந்த அக்வைண்டன்ஸ்ங்கிறது ஒரு நவுன் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ ஐ ஹேவ் மெனி அக்வைண்டன்ஸஸ். பட் வெரி ஃபியூ ரியல் ஃப்ரெண்ட்ஸ். I have many acquaintances, but very few real friends. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை ஃபெமிலியர். இந்த ஃபெமிலியரை பொறுத்த வரைக்கும் பழகினது, பழக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு வெறும் மக்கள் மட்டும் இல்ல. நம்ம வந்து ஒரு பழகின முகம், பழகின இடம், ரொம்ப நல்லா தெரிஞ்ச பழகின ஒரு விஷயம். இந்த மாரி சொல்றதுக்கு, நல்லா பரிச்சயமான விஷயம். அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம ஃபெமிலியர்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்ட். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை இல்லையா? ஸோ ஃபெமிலியரான ஒரு வேர்ட் அப்படி சொல்லலாம். அவன் முகம் எனக்கு ரொம்ப பழகின முகமா இருக்கு. ரொம்ப பரிச்சயமானதா இருக்கு. அப்படின்னு சொல்றதுக்கு, இது ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ் தான். ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஃபெமிலியர். ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஃபெமிலியர். அவனுக்கு ஆங்கிலம் அவ்ளோ பழக்கம் இல்ல. அவ்ளோ பரிச்சயம் இல்ல. ஹி இஸ் நாட் ஃபெமிலியர் வித் இங்கிலீஷ். ஹி இஸ் நாட் ஃபெமிலியர் வித் இங்கிலீஷ். ஸோ எல்லாத்துக்கும் இத சொல்லலாம். மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம, எல்லாத்துக்கும் நம்ம சொல்லலாம். அவர் எப்படி உனக்கு பழக்கம்? ஒரு பொதுவான நண்பர் மூலம் அவர் எனக்கு பழக்கம். அப்படி சொல்றோம். அப்ப ஐ அம் ஃபெமிலியர் வித் ஹிம். பழக்கம், பரிச்சயம் அந்த மாரி சொல்றதுக்கு. I am familiar with him through a common friend. I am familiar with him through a common friend. இந்த விளையாட்டுல உனக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கா? நீ ஏற்கனவே விளையாடி இருக்கியா? விளையாடி பழக்கம் இருக்கா? அப்படி கேட்கிறோம். இப்ப ஆர் யூ ஃபெமிலியர் வித் த கேம்? ஆர் யூ ஃபெமிலியர் வித் திஸ் கேம்? ஸோ நம்ம சொன்ன மாதிரி மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம, மத்த விஷயங்களுக்கெல்லாம் இதுல உனக்கு பழக்கம் இருக்கா? தெரிஞ்ச இடம், இந்த மாரி கேம், சாஃப்ட்வேர், லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே நம்ம ஃபெமிலியர்ங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அதுல இது எது கரெக்ட்டா இருக்கும்? எந்த வார்த்தை, எந்த ஃப்ரேஸ் இந்த இடத்துல சூட்டபிளா இருக்குமோ, அத போட்டு இந்த சென்டென்ஸ நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. எனக்கு என்னோட பாஸ் கூட ஒத்தே போகாது. எங்க 2 பேருக்கும் அவ்ளோ இணக்கமா இருக்காது. அப்படி சொல்லணும். அப்ப எந்த வார்த்தை, இல்ல எந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணலாம்? யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த இடம் அவ்ளோ பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை. அவன் தன்னோட நெய்பர்ஸ் கூட நல்ல இணக்கமா, நல்லா பழகுவான். எப்படி சொல்லணும்? ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? ஸோ எனக்கு என்னோட பாஸோட அவ்வளோ ஒத்து போகாது. ஒத்து போறது அப்டின்னா, நம்ம வந்து கெட் அலாங் தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? அப்ப ஐ டோன்ட் கெட் அலாங் வித் மை பாஸ். ஐ டோன்ட் கெட் அலாங் வித் மை பாஸ். எனக்கு இந்த இடம் அவ்வளோ பழக்கம் இல்ல, பரிச்சயம் இல்லை. ஸோ பிளேஸஸ்க்குலாம் நம்ம வந்து ஃபெமிலியர் தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஐ அம் நாட் ஃபெமிலியர் வித் திஸ் பிளேஸ். அவன் தன்னுடைய நெய்பர்ஸ் கூட ரொம்ப இணக்கமா, நல்ல ஃப்ரெண்ட்லியா, நல்லா பழகுறான். ஹி கெட்ஸ் அலாங் வெல் வித் ஹிஸ் நெய்பர்ஸ். ஹி கெட்ஸ் அலாங் வெல் வித் ஹிஸ் நெய்பர்ஸ். ஸோ இந்த வீடியோல நாம பழகுறது, பழக்கம் எதுக்கு இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.